அபிமான தங்க மயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். இன்னைக்கு ஐடி செக்டர் நல்லா ஏறி இருக்கு. ஏன்னா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சட்டை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 142 புள்ளிகள் அதிகமாகி 26,052 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 513 புள்ளிகள் அதிகரிச்சு 85,186 முடிஞ்சிருக்கு. வாங்க சார்கிட்ட கேட்கறது நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா டிஜி கோல்டு ஆபத்தா இல்ல முதலீடு பண்ணலாமான்னு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. காலையில 10 மணிலிருந்து அப்படியே கிராஜுவலா மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்கு. குறிப்பா ஐடி செக்டார் 2.9% 3% ஏறி இருக்கு. என்ன சார் காரணம்? ஐடி செக்டர் தான் காரணமா இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு? நிச்சயமா இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு ஐடி செக்டர் தான் காரணம் சொல்ல முடியும். HCL டெக், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது 3 தான் இப்ப சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் அதிக அளவுல அதிகரித்த பங்குகள். சென்செக்ஸ் ஏறி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா HCL டெக் 4 விழுக்காடுக்கு மேல், இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 3.25 விழுக்காடு, டிசிஎஸ் கிட்டத்தட்ட 2 விழுக்காடு இவ்வளவு ஏறி இருக்கு. சோ டெக் மஹிந்திரா கூட க்ளோசர் டு 1% ஏறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது நாளையும் சேர்த்தீங்கன்னா, அதாவது இன்ஃபோசிஸ், HCL டெக் அண்ட் டிசிஎஸ் இந்த ஏற்றம் இருக்கு இல்லையா, இதனோட இன்ஃபோசிஸ்னால மட்டும் இன்னைக்கு சென்செக்ஸ் 169 புள்ளிகள், HCL டெக்னால 62 புள்ளிகள், டிசிஎஸ்னால 53 புள்ளிகள்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏறி இருக்க ஒரு 500க்கு மேற்பட்ட அந்த 500 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்குல்லையா சென்செக்ஸ், அதுல பாதிக்கு மேல அதிகரித்ததற்கு காரணம் 375 புள்ளிகள் அதிகரித்ததற்கு காரணம் இதுதான். மிச்சத்துல கூட ஒரு 100 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்ததற்கு வங்கித்துறை பங்குகள், ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, இது 3. சோ மெயினா ஐடி ஸ்டாக் தான் இன்னைக்கு சென்செக்ஸ், நிப்டி ரெண்டுமே அதிகரித்ததற்கான தாக்கத்துக்கு காரணம். என்ன சார் ரீசன் திடீர்னு ஐடி செக்டார் மட்டும் பூம் ஆயிருக்கு? போன வாரம் நம்ம பார்த்தோம் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சு. நேத்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த ஐடி செக்டர் போன வாரம் கூட கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சது. பட் நேத்து ஒரு இளைப்பாறிய மாதிரி கடந்த ஓரிரு நாட்கள் தடுமாறியதை பார்த்தோம். பட் அதற்கு பிறகு ஏற ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சர்வதேச அளவுல சில விஷயங்கள் அதிகமாக இப்பொழுது பேசப்படுகிறது தொடர்ந்து சில நாட்களாக. குறிப்பாக ஆன்டி ஏஐ ட்ரேட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த ஆன்டி ஏஐ ட்ரேட்னாலதான் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆன்டி ஏஐ ட்ரேட்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வருகிறது. ஆன்டி ஏஐ ட்ரேட்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பி அந்த பங்குகளில் மட்டும் முதலீடு செய்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அது தொடர்ந்து அது ஒரு பபுளா இருக்குமோ, அது ஒரு வெடிக்க போகிறதோ, வெடித்து சிதற போகிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் அடிப்படையில் ஏற்படா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்சர்டனா இருக்கிறது எல்லாமே இறங்க பிட்காயின் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் தங்கம் அந்த அளவுக்கு இறங்கல பாத்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஏறி இருக்கு, வெள்ளி ஏறி இருக்கு திரும்ப. பட் அன்சர்டனா இருக்குது, உறுதியாக இல்லாதது, ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு குறிப்பா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு NVIDIA ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்த டெக்னாலஜி சிப்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிக அளவுல பேசப்படக்கூடிய நிறுவனம் NVIDIA. இந்த NVIDIA நிறுவனத்தினுடைய முடிவுகள் இன்னைக்கு வர இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு மாலை, நம்முடைய அமெரிக்கா காலை மாலை நேரம்ங்கிறது நமக்கு நள்ளிரவுக்கு அந்த நேரத்துல வர இருக்கிறது. சோ அது கொஞ்சம் நெகட்டிவா இருப்பதற்கான, அதாவது எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி இருக்காது அல்லது தேக்கத்தை இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஊகம். இது போக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே பபுலா, அப்ப அதனால நம்ம அது இல்லாமல் ஜெனுவனா இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் கையில நிறைய ரொக்கத்தை வச்சுக்கிட்டு, கேஷ் இருக்குது, ரேட்டு கடன்கள் கிடையாது, வட்டி விகிதம் அதிகரித்தாலோ குறைஞ்சாலோ உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, ஸ்கேலிங் அப் ஸ்கேலிங் டவுன் ஈஸி இப்படின்னு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா அந்த நிறுவனங்களில் தங்களுடைய முதலீட்டை திசை திருப்பியிருக்கிறார்கள். நேற்று பாத்தீங்கன்னா நாஸ்டாக் கூட ஒரு % மேல இறங்கினதை நம்ம பார்த்தோம். நாஸ்டாக் நேற்று நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் 1.2% நேற்று இறங்கி இருந்தது, கொஞ்சம் காஷன் இருந்தது. NVIDIAவே 3% இன்ட்ராடேல இறங்கினதையும் பார்த்தோம். சோ அதனுடைய தாக்கம், அதுக்கு கான்ட்ராவா, அதற்கு எதிர்வினையாக இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக் இந்த மாதிரியான இந்திய ஐடி நிறுவனங்கள் இதனுடைய பலனை பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பாய்ட்லி பீட் அண்ட் டவுன்ங்கிறத நான் சில மாதங்களாகவே சொல்லிக்கிட்டு வர்றேன். அதுதான் இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிற அளவுல தான் பாக்குறேன். இந்த நேரேட்டிவ்ஸ் எப்படி வேணாலும் சர்வதேச அளவுலையும் சரி இந்தியாவிலையும் செட் பண்ணுவாங்க. அந்த நேரேட்டிவ்ஸை மட்டும் நம்ம நம்பி கான்ட்ரேரியனாவோ அல்லது அந்த ட்ரெண்டோடயோ போறதோ அல்லது எதிர்வினையாற்றுறதோ சரியா இருக்காது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது வரைக்கும் நேரேட்டிவ் என்ன சொன்னாங்க, ஏஐ தான், இதெல்லாம் இந்த ரெகுலர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் எல்லாம் இனிமேல் சர்வே ஆகாதுன்னாங்க. இப்ப திடீர்னு அப்படியே கதையை உள்டாவா மாத்துறாங்க. நம்ம கேர்ஃபுல்லா நம்ம பாத்துக்கணும், இந்த நேரேட்டிவ்ஸ்க்கு விழுந்துறாம. இப்போ முதலீட்டாளர்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ஐடி செக்டர்ல? சரி, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எப்பொழுதெல்லாம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அப்ப இந்த முன்னணி ஒரு 7-8 ஐடி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறது நல்லது. பட் அது நம்ம தனிப்பட்ட பங்குகளை பேச முடியாதுங்கிறப்போ ஐடி செக்டார் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அந்த குறியீடு சார்ந்த ETF-லயோ முதலீடு செய்யறதுல தப்பு இல்லை. உதாரணமா ஒரு ஐடி ETF குறியீடு 35-36 வரைக்கும் வந்தது ஒரு சில மாதங்கள் முன்பு. இப்பொழுது 40
தாண்டி 41 கிட்ட இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 10-15% ஏற்றம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஒரே ஆண்டுக்குள். அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது அதுல ஒரு எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யறது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான இந்த முன்னணி நிறுவனங்கள் பெரிய அளவுல கடன் இல்ல, இன்னும் சொல்ல போனால் கையில் அதிக ரொக்கம் வைத்திருப்பவை, நிறைய ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் இருக்கு. அது மாதிரி அவர்களுக்கு காஸ்ட் அதிகமாகும் பொழுது அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு எம்ப்ளாயிஸ் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. அது சரி தவறுங்கிறதுக்குள்ள அப்புறம் போகணும். பட் ஆனால் பண்றாங்க, உங்களால பண்ண முடிகிறது. ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி பண்ண முடியாத விஷயம் அது. ஆனால் இவங்களால சேவைத்துறையில் இருப்பவர்கள் அதை சுலபமாக பண்ண முடிகிறது. திடீர்னு அதிக வேலை வந்தா உடனே ஒரு அதிகமான எண்ணிக்கையில் ஆட்களை உங்களால எடுக்க முடிகிறது. சோ இந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறதுனால பொதுவாக இது ஒரு வேல்யூவேஷன் சீப்பா கிடைக்கும் பொழுது இதை நோக்கி நான் போறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி இருக்குங்கிறத என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு மார்க்கெட் ஐடினால ஏறி இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. மேம்போக்கா பார்த்தா 142.26,000 கிராஸ் பண்ணிருக்கு. ஆனா பிராடர் மார்க்கெட்ல பாக்குறப்ப அட்வான்ஸ் டிக்ளைன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அட்வான்ஸ் 1400 தான், டிக்ளைன் ஒரு 1700. 52 ஹை லோ பாக்குறப்ப ஹை 72 தான், லோ 148. 2 மடங்கு அதிகமா இருக்கு லோ. ஆமாங்க சார். இது எப்படி சார்? இது மிக்சட் பேக்கா இருக்கா இல்ல? மிக்சட் பேக் தான். அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குது. ஸ்லைட்லி அப்பர் சர்க்யூட் ஹையா இருந்தா கூட. சோ ஐ திங்க் இட் இஸ் a மிக்சட் பேக் ஒன்லி. நாளை மறுநாள் 2 நாள் இந்த 26,000 தாண்டி நிக்கிறதாங்கிறத பார்த்தா தான் என்னால உறுதியா சொல்லணும். நீங்க க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நிச்சயமாக. ஏன்னா நேற்று இறங்கிய பிறகு ஒரு புல் பேக்கோ ஒரு பவுன்ஸ் பேக்கோ இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு கூட ஒரு இறக்கத்துல தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. பட் அதை மீறி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் அதற்கு காரணம் ஐடி ஸ்டாக்ஸ், ட்ரெடிஷனல் ஓல்ட் ஸ்கூல் ஐடி ஸ்டாக்ஸ். சோ நாளைக்கும் அது தொடருமா அப்படிங்கறத பார்க்கணும். நாளை மறுநாள் தொடர்ந்தால் புதிய இலக்கை நோக்கி நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்ல நாளைக்கு திரும்ப 26,000 கீழே துவக்கத்திலேயோ அல்லது நண்பர்களுக்கு பின்னரோ இறங்கி முடிவடைஞ்சிச்சுன்னா தென் திரும்ப அந்த 27,800 600 இதை நோக்கிய பயணமாக தான் இருக்கு. புதிய இலக்குனா 26,500 வச்சுக்கலாமா சார்? இல்ல, அது நியூ ரேஞ்ச் எப்போதுமே சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ரேஞ்சா தான் இருக்கும் நியூ ஹைங்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ வந்திருக்குங்களா? ஏதாவது லிஸ்ட் ஆயிருச்சுங்களா? இப்ப நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு நேற்றே சொன்னேன், மிக குறைவான எண்ணிக்கையில தான் ஐபிஓ இப்ப ஓபன் ஆகுது, குறைந்திருக்கு. எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் ஒன்னு இன்னைக்கு துவங்கி இருக்கிறது. அவங்க 114 இருந்து 120 ரூபாய் விலைப்பட்டை வச்சிருக்காங்க. லாட் சைஸ் 125. இது மெயின் லைன் ஐபிஓ 500 கோடி திரட்டுகிறார்கள். எஸ்எம்இல கலாட் ஸ்டீல் அப்படின்னு ஒன்று 142 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் விலைப்பட்டை வச்சிருக்காங்க. 37 கோடி தான் அவர்கள் நிதி திரட்டுகிறார்கள். இது ரெண்டும் இன்னைக்கு துவங்கி இருக்கிறது. 21ஆம் தேதி முடிவடைகிறது. இதை பட்டியலிடப்பட்ட நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னோ கிளீன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது. மெயின்லைன் ஐபிஓ தான் இது. 58 மடங்கு மொத்த விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிறுவனம். 397 ரூபாய்க்கு வெளியிட்டார்கள். இன்னைக்கு 490ல முடிவடைஞ்சிருக்கு. இது போக ஆமா நல்ல ஒரு ப்ராஃபிட்டா தெரியுது சார். நிச்சயமா. ஈவன் குரோ கூட பாத்தீங்கன்னா நம்ம பேசணும். அப்ப அது வெளியிடப்பட்ட விலையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு நேத்து போனது. 190 கிட்ட அருகாமையில் நேற்று வணிகம் நடந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10% இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. ஒன்லி செல்லர்ஸ், பையர்ஸ் இல்ல, வாங்குவர்கள் இல்லாத விற்பவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சந்தையாக இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. 10% இறக்கத்துல அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சோ ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடுங்கிறத அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி சன்மான் கேபிட்டல்னு ஒரு நிறுவனம், அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இவர்கள் மீது ஒரு என்கொயரி இர்ரெகுலாரிட்டிஸ் ப்ரோவ் பண்ணிட்டு இருக்கு சிபிஐ. நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்னிங் பண்ணியிருக்காங்க. அதை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒரு விசில் ப்ளோயர் ஏற்கனவே அதை விசில் ப்ளோயர்னா என்னன்னா, ஒரு நிறுவனத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை அவருடைய பெயர் விவரங்கள் வெளிவராமல் அவரே விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. நீங்க ஆங்கில படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி இது பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்குன்னே தனியாக ஒரு வசதி இந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய எந்த ஊழியராக இருந்தாலும் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் விசில் ப்ளோயர் பாலிசின்னு இந்த நிறுவனம் வச்சுக்கணும். அதுபடி அவர் யார்கிட்ட போய் ஒரு பிரச்சனை இருந்தா சொல்லணும். அந்த நிறுவனத்தில் ஒரு தில்லுமுள்ளு நடக்குதுன்னா யார்கிட்ட சொல்லணும். அப்ப அவருடைய பெயர் மற்றும் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை முறையாக நடத்தப்பட வேண்டும். எல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் அதை வேகமா பண்ணலன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பட் எனிகோ அது அந்த பங்கு இன்னைக்கு ஒரு 13% வரைக்கும் இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. 158 ரூபாய் கிட்ட வணிகம் நடந்ததையும் பார்த்தோம். சோ புதிய பங்குகள், புதிய நிறுவனங்கள், அதிகம் கேள்விப்படாத ப்ரொமோட்டர்ஸா இருந்தா அவர்களே முன்னுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நல்லா வரட்டும். பட் ஆனால் நாம் கொஞ்சம் கவனமாக மெல்ல நம்ம அலோகேஷனை கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு போறது பெட்டருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்.
தங்கம் வெள்ளி ஏறி இருக்குன்னு சொன்னீங்க, எவ்வளவு சார் ஏறி இருக்கு? சரி, தங்கம் இன்னைக்கு சர்வதேச சந்தையில 1% ஏறி இருக்கு. அதே மாதிரி வெள்ளி கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்கு. $52 தாண்டிடுச்சு. தங்கம் $4100 தாண்டிடுச்சு ஒரு ட்ராய் அவுன்ஸ். அப்கோர்ஸ் கச்சா எண்ணெய் விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, அது $60 ஒட்டி தான் இருக்கு. MCXல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலையில பெரிய மாற்றம் இல்லை, ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு. பட் வெள்ளி 2.5% அதிகரிச்சிருக்கு. 1,58,500 மேல் வணிகம் நடக்குது. தங்கம் அதே மாதிரி டிசம்பர் மாத ஒப்பந்தம், ரெண்டுமே டிசம்பர் மாத ஒப்பந்தம், மூன்றுமே. தங்கம் 1% ஏற்றத்துல 1,24,000 அருகாமையில் வணிகம் நடக்குது. ஸோ தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஏற்றத்தை 1% தங்கம், வெள்ளி 2.5% ஏற்றத்துல MCXல வணிகம் நடக்குது. முன்பேற வணிகத்துல ஸ்பாட் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 3% ஏற்றத்துல இருக்கு வெள்ளி அப்படிங்கறத பாக்குறோம். அது போக கரன்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் இல்லை. இங்க சர்வதேச சந்தையில ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. 99.75 அப்படின்னு இருக்கு டாலர் இண்டெக்ஸ். 6 முக்கியமான கரன்சிகளுக்கு நிகரான அந்த பேஸ்கெட்டுக்கான ஒரு மதிப்பீடு அது ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு இறக்கத்துல இருக்கு. ஒரு சின்ன இறக்கம் தான், 1 பைசா இறங்கி இருக்கு. $88.61 அப்படின்னு இருக்கு. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல்படக்கூடிய ஒப்பந்தம். யூரோவும் ஒரு 15 பைசா இறக்கத்துல, பிரிட்டிஷ் பவுண்ட் 25 பைசா இறக்கத்துல, ஜாப்பனீஸ் யென் கூட ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. சோ ரூபாய் கொஞ்சம் வலுவாக இருப்பதாக. சார், இந்த வெள்ளி 2.5% 3% நீங்க சொல்றீங்களா சார்? அப்ப திருப்பியும் நல்லா ஒரு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா வெள்ளி? அதுல முதலீடு செய்யலாமா? வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சைட்வேஸ்ல ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்கிறதான் பாக்குறேன். கணிசமான ஏற்றத்திற்கு பிறகு நின்று நிதானித்து மூச்சு விட்டு அடுத்த கட்ட பயணத்தை துவங்கும். அது கீழ் நோக்கி இருக்கலாம், மேல் நோக்கி இருக்கலாம், அது வேற விஷயம். பட் அதுக்கு முன்னால இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் 5% 8% ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சில்வர் ETF கூட 160 இறங்கி 175 வரைக்கும் போனது, 175 தாண்டியது, 140க்கு கீழே வந்தது. மீண்டும் 10% ஏறி 155 தாண்டியது. இப்ப மீண்டும் 150 கீழே வந்திருக்கு. சோ இந்த சீசா மாதிரி பெண்டுலம், முன்னால சொல்லியிருக்கேன் இந்த உதாரணம், ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலம் லெப்ட்ல போனுச்சுன்னா திரும்ப ரைட்ல நிடுவுல நிக்காது, ரைட் எண்டுக்கு போயிட்டு திரும்ப வரும். அப்புறம் மெல்ல மெல்ல அந்த சாவி கொடுத்தது பத்தலைன்னா, அந்த மொமெண்டம் பத்தலைன்னா நிக்கும் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இப்ப வெள்ளி இருக்கு. இது நீண்ட கால அடிப்படையில அசெட் அலோகேஷனுக்கு உட்பட்டு வெள்ளி வாங்குபவர்கள் வாங்கலாம், அசெட் அலோகேஷனுக்கு உட்பட்டு வெள்ளி விற்பவர்களும் விற்கலாம். ஏன்னா அதிகமாக இருந்ததுன்னா 2 விதத்திலையும் இதை நம்ம பார்க்கலாம். குறிப்பா அந்த கோல்டு பத்தி பேசுறப்ப டிஜி கோல்டு அக்டோபர் மாசத்துல 61% சரிஞ்சிருக்குங்கிற நியூஸ் நான் படிச்சேன். நமக்கு கோல்டு தெரியும், பிசிக்கல் கோல்டு தெரியும், கோல்டு பாண்டு தெரியும், கோல்டு ETF எல்லாம் தெரியும். அது என்ன சார் டிஜி கோல்டுங்கிறது? என்ன, அது யார் தான் விற்கிறா? இது இந்த பேர் புதிதாக வந்திருக்கு, காலத்துக்கு தக்க மாற்றப்பட்டிருக்கு. இதனுடைய வேறு வடிவம் முன்னால இருந்தது. தங்க கோல்டு சிட் ஃபண்ட் எல்லாம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க மாதமோ வாரமோ தினசரியோ உங்கள்ட்ட பணம் இருக்கும் பொழுது ஒரு தொகையை நீங்க போட்டுக்கிட்டே வரலாம். என்ன இந்த சிட் ஃபண்ட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுவீங்க. இது அப்படி இல்லை, உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கோ அது கூட போடலாம். நீங்க எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டா, அன்னைக்கு இருக்க தங்க விலைக்கு ஈக்குவலண்டா உங்க அக்கௌண்ட்ல டிமெட் அக்கௌண்ட் மாதிரி ஒரு அக்கௌண்ட், டிமெட் அக்கௌண்ட்ல உங்க அக்கௌண்ட்ல ஒரு வாலெட் அல்லது ஒரு பர்ஸ் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க ஆன்லைன்ல. அதுல கிரெடிட் கொடுத்துருவாங்க. கிரெடிட் கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு சில மாதங்களுக்கு பிறகோ, வாரங்களுக்கு பிறகோ, ஆண்டுகளுக்கு பிறகு அதுல சேர்ந்திருக்கக்கூடிய தங்கத்தை நீங்க போய் எடுத்து ஒரு ஜுவல்லரியா மாத்தி வாங்கிக்கலாம். வித்து காசாக்குறது கூட சில பேர் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு குறைந்தபட்சம் $1 கூட முதலீடு செய்யலாம்லாம் சில நிறுவனங்கள் விளம்பரம் செய்யறாங்க. அதற்கு தக்க தங்கம் வழங்கப்படும் அப்படின்னு. அதிகபட்ச வரம்பு கிடையாது, பட் தினசரி வரம்பு இருக்குது இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி சில வரம்புகள் இருக்கு. மற்றபடி தனிநபர் NRIs இதுல வாங்க முடியாதுங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு. பட் மற்றபடி வாங்கலாம். இது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக பணத்தை சேர்க்கறீங்க. அந்த பணத்துக்கு தக்க அன்றைய விலையில உங்களுக்கு தங்கம் கிரெடிட் கொடுத்துருவாங்க அக்கௌண்ட்ல, உங்க கைக்கு வராது. எப்ப வேணுமோ நீங்க போய் மொத்தமா மாத்தி எடுத்துக்கலாம். இதுதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் வாங்க முடியும்? எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். சில $2 லட்சம் லிமிட் இருக்குது. நான் இது வரைக்கும் இது பண்ணது இல்ல. $2 லட்சம் லிமிட் இருக்குதா சொல்றாங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு. பட் தனிநபர் இவ்வளவுதான் வாங்கணுங்கிற லிமிட் எதுவும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். குறைந்தபட்சம் இவ்வளவு வாங்கலாம். இது பொதுவாக ஜுவல்லர்ஸ் தான் இதை பண்றாங்க. விக்கிறது பாத்தீங்கன்னா ஒரிஜினலா விக்கிறது ஜுவல்லர்ஸ், மிகப்பெரிய ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஜுவல்லர்ஸ் வரைக்கும் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி விற்கிறதெல்லாம் பண்றாங்க. பட் இது யார், அவங்க நேரடியாகவும் செய்யறாங்க அவங்களுடைய மொபைல் ஆப் மூலமாக. அது போக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அல்லது இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, பேடிஎம், போன்பே, அமேசான் பே அல்லது கூகுள் பே, இந்த மாதிரியான அந்த பேமெண்ட் கேட்வே அல்லது பேமெண்ட் ஆப்ஸ் மூலமாகவும் நீங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க அது மூலமாகவும் இந்த டிஜி கோல்ட வாங்கி உங்க கணக்குல வர வச்சுக்கலாம். மொத்தமா போய் வாங்கலாம்னு இருக்குது. இது ரிஸ்க் இல்லையா சார்? நிறைய ஆப்ல வாங்குறோம், நம்ம நேர்ல போய் வாங்குறவங்களே பல பேர் ஏமாத்திடுறாங்க. இது ஆப்ல வாங்குறது ஏதாவது ரெகுலேஷன் இருக்குங்களா அதுக்கு?
இல்ல ரிஸ்க் எல்லாத்துலயும் இருக்கு. அதை நம்ம பாத்துக்கணும். நம்ம யார் நம்மகிட்ட டீல் பண்றோங்கிறதுல இருக்குது. பட் அதுலயும் நல்ல தரமான நீண்ட நெடுங்கால இருக்கவர்கிட்ட வாங்கினா கூட ரிஸ்க் இருக்குங்கிறதுக்கு சென்னையில 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு நகை நிறுவனம் சிட் ஃபண்ட் எல்லாம் பணம் கொடுக்க முடியாமல் அவர்கள் டிஃபால்ட் ஆனது நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது நடந்திருக்கிறத பார்த்திருக்கோம். ஸோ நிச்சயமா ரிஸ்க் இல்லாமல் இல்லை, கவனமா இருக்கணும். இன்னொரு ரீசன் என்னன்னா, இது ஆல்மோஸ்ட் அன்ரெகுலேட்டட் தான். இது சில நிறுவனங்கள் இதுக்கு வேற ஏதோ ரெகுலேஷன்ஸுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகிறோம் சொல்றாங்க. எந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறோம்னு சொல்லணுமா இல்லையா? அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, போன வாரம் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி பங்குச்சந்தையை நெறிமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. இந்த டிஜி கோல்டு எல்லாரும் விற்கிறாங்க, சிட் ஃபண்ட் மாதிரி மாசம் ஒரு பணத்தை கட்டு தராங்களா, இது எங்களுடைய ரெகுலேஷன்ஸுக்கு கீழே வரல. ஏன்னா ஒரு நிறுவனத்தினுடைய இணையதளத்துல போய் பாக்குறேன், அவங்க போடுறாங்க, நாங்கள் இந்திய நாட்டினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் உட்பட்டு செயல்படுகிறோம், இன்ஃபேக்ட் இதை ரெகுலேட் பண்றதுக்கு செபி கூட கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி செபியோட பெயரை ஒரு மாதிரி பயன்படுத்துகிறார்கள் மறைமுகமாக. சோ செபி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்க கண்ட்ரோல்ல வரல, நாங்க இதை ரெகுலேட் பண்ணல, நீங்க இனிமே அவங்கவுங்க ரிஸ்க் இருக்கிறத பாத்துங்க. அதாவது செபி எங்கேயும் இது தவறான ப்ராடக்ட், சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக செயல்படுகிறது, இது வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சொல்லல. இதை நாங்க ரெகுலேட் பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யார் ரெகுலேட் பண்றாங்களோ பார்த்து பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே ரெகுலேட் பண்ணல. அதனால இந்த வார்னிங் வந்ததற்கு பிறகு இதனுடைய ஒரு பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செபி இஷ்யூ பண்ண அந்த வார்னிங்னால ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிறுவனங்களையும் சேர்த்துக்கிறாங்க. இதுல இந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இது நடத்தக்கூடியவர்களாம் ஒன்று சேர்ந்து, ஏன்னா இதுல பெரிய பெரிய பெயர்கள் எல்லாம் இருக்கு. நம்ம தனிஷ்குல இருந்து கேரட் லைன், அவங்களோட எம்எம்டிசி பேம்ப், அரசு இதுல இருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுல நம்ம வாங்கக்கூடிய தங்கம் ஒரு லாக்கர்ல இருக்குங்கிறாங்க. அந்த லாக்கர்ல உண்மையில இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது இல்லையா? அதை யார் ஆடிட் பண்றாங்கிற கேள்வி எழுகிறது. பிசிக்கலா வெரிஃபை பண்றாங்களா? இப்ப கோல்டு ETF எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை செபி வரைமுறைப்படுத்தி இருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை ஆடிட் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், அந்த சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம கொடுக்கக்கூடிய பணத்திற்கு, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய யூனிட்டுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த யூனிட்டுக்கு நிகராக தங்கம், ஆக்சுவல் தங்கம் இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணி அந்த AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியினுடைய ட்ரஸ்டீஸ்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சமர்ப்பிக்கணும்னு. அந்த மாதிரி இதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஓகே, ஆனால் அதை ஒரு ப்ராப்பரா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வரணுங்கிறது எதிர்பார்ப்பு, அவங்க சொல்லல, எதிர்பார்ப்பு. ஏன்னா உலகத்திலேயே இந்த துறையில பயனியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுமார் 20-22 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோல்டு ETF ப்ராடக்ட முதல்ல சில்வரையும் சேர்த்து லான்ச் பண்ணது SPDR. அவங்க ஐ ஷேர்ஸ் சொல்லி கோல்டு ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் அந்த இணையதளத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்றன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய தங்க ஸ்டாக் எங்க இருக்குது, அந்த லாக்கர்ல JP மார்கன் நினைக்கிறேன், இன்னொன்னு ஒரு பேங்க், அந்த பேங்க்ல வச்சிருக்காங்க. அந்த பேங்க்ல லாக்கர்ல எவ்வளவு கோல்டு பார் இருக்கு, அந்த பார்னுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன், யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருக்கும் ஒவ்வொரு பாருக்கும். அந்த பார்னுடைய யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் போட்டு அதனுடைய எடை எவ்வளவு அப்படிங்கறது சரிபார்க்கப்பட்டு சர்டிஃபை பண்ணி ஆடிட்டட் சர்டிபிகேட் டிஸ்பிளே பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவர்கள் ஒளிவு மறைவற்ற முறையில பண்றாங்க. அப்கோர்ஸ் அது எல்லாமே பொய்யா உண்மையாங்கிற கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் ஓரளவுக்கு தான் நம்ம அதை பாதுகாக்க முடியும். பட் அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க. அது மாதிரி இங்கேயும் வரணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நிறைய ஏழை எளிய மக்கள் இந்த ப்ராடக்ட்ல வர்றாங்க. இவங்க எல்லாரையும் நீங்க கோல்டு ETF தான் வாங்கணும், நீங்க எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அதற்கான இது ஒரு எளிமையான ப்ராடக்ட் அப்படிங்கும் பொழுது அவர்கள் அதை வாங்குவதற்கு ஆப் மூலமாக இல்லைனாலும் அந்த நேரடியாக வாங்குவார்கள் அந்த நிறுவனங்களிடமிருந்து. அப்ப அதை நெறிமுறைப்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். அதற்கு இப்ப என்ன இதனுடைய பை ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு செபியினுடைய வார்னிங்னால ஒரு நல்ல விஷயம் என்ன, பக்க விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களை தாங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நடந்தால் அது நல்லது. அப்புறம் அவர்களை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ரெகுலேட்டர் இருக்கணும். இப்ப ஆம்பிங்கிறது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம். அதுக்கு மேல செபி இருக்குது. அது மாதிரி இப்ப NSEO BSEO ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், பங்குச்சந்தையை தங்களை தாங்களே ரெகுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் அவங்களை ரெகுலேட் பண்றது செபி. அந்த மாதிரி ஒரு தங்களை தாங்களே ஒரு ரெகுலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த அமைப்பு, தொழில்துறை சார்ந்த அமைப்பு வரணும். அது வரும் நான் நம்புறேன். வந்தால் ஏழை எளிய சிறுக சேர்க்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடா இருக்கும். நிச்சயம் சார். அது வரைக்கும் நம்ம கோல்டு ETF பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. செபியுடைய வார்னிங் நினைவுல நிறுத்தி கொண்டு நம்ம கோல்டு ETF அல்லது மற்ற சாவரின் கோல்ட் பாண்ட் கிடைச்சா அதையோ பேரதோ வாங்குறது பெட்டர். சிறப்புங்க சார். ரொம்ப நன்றி சார். நிறைய தடவை ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.